விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். திமுக கூட்டணியில இன்றைக்கு அப்படி ஒரு உள்கட்சி போரே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. திமுகவுக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளின் மூலமாகவும் இன்றைக்கு மிகப்பெரிய பஞ்சாயத்துகள் வெடித்து கிளம்பி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நல்லா இருந்த திமுக கூட்டணி நாசமா போனது எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, என்றைக்கு தேமுதிக அந்த திமுக கூட்டணிக்குள் காலடி எடுத்து வைத்ததோ அப்பொழுதே பஞ்சாயத்து வந்து ரொம்ப பெருசா வெடிச்சிடுச்சு. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது, 10 இடங்கள் கொடுத்தது. அந்த திமுகவினுடைய ஆல்ரெடி ஒரு 10-15 வருஷமாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பை கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னாக்க, அந்த ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு எக்ஸ்ட்ரா இடங்களை தூக்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்தையாவது புடுங்காம விட்டுருந்தாங்கனாக்க அவங்களுக்கு இவ்வளவு பெரிய காண்டா இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்ததை விடவும் குறைவான தொகுதிகள், ஏற்கனவே கொடுத்த தொகுதியிலிருந்தையும் புடுங்கிட்டு குறைவான தொகுதிகளை கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு அவங்க அத்தனை பேரும் அவ்வளவு பெரிய மனக்கசப்புல இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒவ்வொன்றாக வெடித்து கிளம்பி கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேமுதிகவினுடைய பஞ்சாயத்து மிகப்பெரிய பஞ்சாயத்தாக தலைவலியாக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வெடிந்திருக்கிறது தான் நாம் சொல்லணும். இன்றைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூக்கம் இல்லாமல் தவித்து வருகிறார். ஏனென்றால் தேமுதிகவினுடைய நிபந்தனைகள் அப்படி. அவங்க வந்து 10 தொகுதி தரேன், அப்புறம் வந்து ஒரு ராஜ்யசபா தரேன் அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. எதற்காக இவ்வளவு ஆஃபர் அப்படின்னாக்க, ஸ்டாலினுக்கு ஒரு நினப்பு, ஒரு மிதப்பு, உன் கூட்டணியை உடைக்கிறேன் பத்தியா, உன் கூட்டணியை உடைச்சு நான் தூக்கிட்டு வரேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நினைத்து கொண்டு அங்கிருந்து தேமுதிகவை நான் தூக்கிட்டு உன் கூட்டணியை நாசம் பண்ற பாருன்ற நினப்புல அங்கிருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அங்க தூக்கிட்டு வந்ததன் மூலமாக இவருடைய கூட்டணி தான் இன்றைக்கு உடைந்து போய் தனித்தனியாக சில்லு சில்லாக சதறி கிடைக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தேமுதிகவினுடைய வருகையால திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பல கேள்விகள் எழுப்புறாங்க. ஏன்னா தேமுதிக முரசு சின்னத்துலதான் போட்டிடுன்னு சொல்லிட்டு அவங்க 10 இடத்துல போட்டிடுறாங்க. எங்களுக்கு 4 இடம் கொடுத்துட்டு அதுல 1 சுயேட்சை, 3 வந்து உதயசூரியன்ல போட்டிடுங்க அப்படின்னு எங்களை நிர்பந்திக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இந்த வைகோ தரப்பு மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இத்தனை வருஷம் நாங்க உங்க கூட இருக்கிறோம், எங்களுக்கு 4 சீட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுல 3 உதயசூரியன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ஒரே ஒரு தானே தனிச்சின்னம் கொடுத்துருக்கீங்க. ஆனா தேர்தல் அங்கீகாரத்தையே இழந்து விட்டு அந்த தேமுதிக அவங்க சொந்த சின்னத்திலே போட்டியிடுவதற்கு முழுமையாக அனுமதிக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் குரல் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம வைகோ அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள்லாம் என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னாக்க, உள்ள அழுகுறோம் வெளியே சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த அளவிற்கு பஞ்சாயத்து இடிபாடுகள் அந்த திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. ஒரு பக்கம் விசிகா, நல்ல வேலை கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து புடுங்கினதை நம்ம கிட்ட இருந்து புடுங்காம அவங்க கிட்ட இருந்து ஆளுக்கு ஒண்ணு எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் விசிகா இன்னைக்கு கொஞ்சம் வாயை மூடி இருக்குது. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா சொன்னாரு? போன தடவை வந்து என்னையும் கம்யூனிஸ்டாக நினைத்து விட்டார்கள், என்னையும் கம்யூனிஸ்டாக நினைத்து எங்க 3 பேருக்கும் 6 இடங்கள் கொடுத்தாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுக்கும் 6, இவருக்கு 6, மொத்தம் 18 இடம் கொடுத்திருக்காங்க. இந்த முறையும் என்னை கம்யூனிஸ்டாக நினைத்து விட்டார்கள் திமுகவினர். அதனால அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு ஆளுக்கு ஒரு இடத்த கொடுத்து எங்கிட்ட சேர்த்து கொடுத்தது மூலமாக திரும்பவும் நாங்க 3 பேரும் ஒரே சீட்டில் தான் இருக்கிறோம், 18 இடங்கள்ல தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு சமரசமான ஒரு வார்த்தைகளை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இது போல இருக்கும்போது தேமுதிக மேலும் மேலும் குடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்கு. என்ன குடைச்சல்கள் கொடுக்குறாங்கன்னாக்க, 10 இடம் வாங்கினது பெருசு இல்லை, அதுல எந்த இடம் வேணும்னு அவங்க கேட்கிறாங்கல்ல, அந்த இடங்கள் தான் இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கேட்கக்கூடிய இடங்கள் என்பது 4 இடம் மிக முக்கியமான இடத்த கேட்கிறாங்க. 1 ரிஷிவந்தியம், ஏன்னா அந்த இடத்துல ஜெயிச்சுதான் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரானாரு, அதனால எனக்கு ரிஷிவந்தியம் 1 கொடுங்க. அதே மாதிரி விருதாச்சலம், இந்த விருதாச்சலத்துல விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்ல அங்க ஜெயிச்சாரு, அதனால விருதாச்சலத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க சென்னையில விருகம்பாக்கத்தை கேட்கிறார்கள். இது போல மிக முக்கியமான இடங்களை கேட்கிறாங்க. மேலும் எழும்பூர், அதுவும் மிக முக்கியமான இடம், அந்த எழும்பூர் இடத்தையும் கேட்கறாங்க. ஆக மொத்தம் 4 இடங்கள் கேட்கறாங்க. சென்னையில 2 இடம், விருகம்பாக்கம், எழும்பூர், வட தமிழ்நாட்டுல ரிஷிவந்தியம், விருதாச்சலம், இந்த 4 இடத்தை எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் கூட்டணி கட்சிகளுடைய இடங்களை தான் தேமுதிக புடிங்கிடுச்சுன்னு பார்த்தா, இன்றைக்கு திமுக வலுவாக இருக்கக்கூடிய 3 இடங்களையும் இன்றைக்கு கேட்கிறது தேமுதிக. இப்ப விருதாச்சலம் எடுத்துட்டீங்கன்னா, இப்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாரு, கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றவர் காங்கிரஸ் எம்எல்ஏ, அவருடைய தொகுதியை இன்றைக்கு கேட்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். எப்படி காங்கிரஸ் இருந்து புடுங்கி கொடுத்துருவாங்க. இப்போ அதனால் பாதிக்கப்பட போவது யாரு? சிட்டிங் எம்எல்ஏவை இழப்பது யாரு? காங்கிரஸ்.
அப்ப அவங்க எவ்வளவு விரக்தியில இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கம் ரிஷிவந்தியம் கேட்கறாங்கல்ல, அந்த ரிஷிவந்தியம் என்பது வசந்தம் கார்த்திகேயன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த திமுகவை வந்து அவ்வளவு வலுவாக அந்த ரிஷிவந்திய தொகுதியில அவர் கட்டமைச்சு வச்சிருக்கிறார். இப்போ அந்த இடங்களை பிரேமலதா அவர்கள் கேட்கறாங்க. இப்ப அடிமடியில கை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். திமுக இப்பதான் அந்த இடத்துல ஃபார்முக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸினுடைய கோட்டையாக இருந்தது. சிவராஜ்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார். அவர் வந்து ரிஷிவந்தியத்தை காங்கிரஸினுடைய கோட்டையாக வச்சிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து விஜயகாந்த் அவர்கள் தட்டி பறிச்சாரு. அப்புறம் விஜயகாந்த் இருந்து திமுக இப்ப பறிச்சிருக்கிறது. இப்போ வந்து திமுக இருந்து மீண்டும் தேமுதிக பறிப்பதற்கான வேலையை போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் வசந்தம் கார்த்திகேயன் ரொம்ப டைட் பண்றாரு. அவங்களுக்கு கொடுக்க கூடாது, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன், இவ்வளவு வேலைகள் செஞ்சு கட்சியை வளர்த்து வச்சிருக்கேன், இந்த நேரத்தில் தூக்கி கூட்டணி கட்சிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா மொத்த செலவுமே மொத்த உழைப்புமே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் விருகம் பக்கத்துல விக்ரமராஜா மகன் அவர் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார். அந்த பிரபாகரன் நினைக்கிறேன், அந்த விக்ரமராஜாவினுடைய மகன். அந்த இடங்களை எங்களுக்கு தாங்க அப்படின்னு தேமுதிக நெருக்கடி கொடுக்குது. அவரு உதயசூரியன் சின்னதை தான் இன்னும் போட்டிட்டாங்க. அப்ப இதுவும் உதயசூரியன் வெற்றி பெற்ற இடம். அப்ப இதையும் திமுக வந்து இழப்பதற்கான வேலையை ஆகிடும். அது மட்டும் இல்லாம வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா, அப்ப அந்த வியாபாரிகளுடைய ஆதரவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அடி வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எழும்பூர் வந்து பரந்தாமன், அவர் தான் இப்ப திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் அந்த தொகுதியில நல்லா ஆக்டிவா அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து வளர்த்து வைத்திருக்காரு. இப்ப அந்த இடத்தையும் பார்த்து தேமுதிக கூறி வைத்து எங்களுக்கு எழும்பூரையும் தாங்க அப்படின்னு இப்படியாக இந்த 4 மிக முக்கியமான இடங்களை இவர்கள் கேட்பதால் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் விரக்தியில இருக்கு. குறிப்பா திமுகவே விரக்தியில இருக்கு. எதுக்கியா இவனுல கூட்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஏவா வேலுவை கூப்பிட்டு வச்சு அவ்வளவு டோஸ் விட்டாரு. உன் பேச்சை கேட்டு அவங்கள சேர்த்து இன்னைக்கு கூட்டணி கட்சிக்காரனையும் நம்ம பகைச்சுக்கிட்டோம். எதிரில் இருக்கிற எதிர்கட்சிகளும் எள்ளி நகையாடுறாங்க. 10 ரூபாய்க்கு பெறாத பொருளை வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளும் போட்டு விமர்சனம் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கட்சிக்குள்ளேயே இங்க பாருங்க, நம்ம இடத்தையே இவங்க புடுங்க வந்துட்டாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வந்த மாதிரி இன்றைக்கு நம்ம இடத்தையே புடுங்க வந்துட்டாங்க தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு உள் கட்சியிலையும் பிரச்சனை, கூட்டணி கட்சியிலையும் பிரச்சனை, எதிர்கட்சிகளுடைய ஏளனம்னு சொல்லிட்டு அத்தனையும் மு க ஸ்டாலின் காதில் வாங்கி கொண்டு இன்றைக்கு ஏவா வேலுவை கூப்பிட்டு அவ்வளவு டோஸ் விட்டுருக்காரு. இப்படி கொண்டு போய் என்ன வசமா சிக்க விட்டீங்களா? அவங்களுக்கு செலவை நீங்க தான் கொடுக்கணும்னு இன்னைக்கு ஏவா வேலு கை காசு 300 கோடி ரூபாயை எடுத்து கொடுக்க போறாங்க. சொன்னல தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் கேட்டாங்க அதிமுக கேட்டுன்னு, இவங்க எக்ஸ்ட்ரா சீட்டை கொடுத்தாங்க, அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்காங்க போல. 300 கோடி ரூபாய் இப்போ ஏவா வேலு கை காசை போட்டு கொடுக்க போறாரு. யாருக்கு கை காசுனா? அவனும் ஏர் ஓட்டி சம்பாரிச்ச காசு கிடையாது, திருடன காசு தான். திருடன காசுல 300 கோடி ரூபாய் எடுத்து இன்றைக்கு தேமுதிகவுக்கு கொடுக்க போகிறார். அப்போ இப்படியான சூழல்ல இந்த பக்கம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு இப்ப மிகப்பெரிய குடைச்சல்ல இருக்காங்க. ஏனென்றால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, இத்தனை தொகுதிகள் கொடுத்துட்டாங்க. ஆனால் காங்கிரசார் கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக கொடுக்க மறுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரசினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை செல்வ பெருந்தகை மற்றும் ப சிதம்பரம் இவர்களை போன்ற திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு எந்தெந்த இடங்கள் எத்தனை இடங்கள் இது போன்ற பேச்சுவார்த்தைகளை திமுக காங்கிரஸோட நடத்தி கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஜோதிமணி அவர்கள் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. பொங்கி எழுந்து இன்னைக்கு என்ன பதிவு போட்டிருக்காங்கனாக்க, காங்கிரஸுக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாதவர்கள் காங்கிரஸுக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், மிகப்பெரிய மனக்கசப்புல இருக்கிறோம் அப்படின்ற ரீதியில அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்க. அப்படியே பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ட்வீட்டை அப்படியே அவரு ரீபோஸ்ட் பண்ணி, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நாம அங்க போயிருக்கலாமா, மதியாத தலைவாசல் மிதியாதேன்னு சொன்னோம்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விட்டுருக்காரு. இப்போ இந்த பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் கொந்தளிப்புல இருக்கு. நாங்க கேட்கிற இடங்களை கொடுக்க மாட்டாங்க, நாங்க கேட்கிற நபர்களுக்கு இடங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக கண்டிஷன்ஸ் போடுது, நாங்க எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குறோமோ அந்த தொகுதியில நில்லுங்க, நாங்கள் சொல்ற எங்களுடைய ஆதரவாளர்கள் நிறுத்துங்கன்னு கண்டிஷன் போடுது. இது எப்படி ஒரு கட்சி அனுமதிக்கும்? ஒரு தேசிய கட்சி எப்படி அனுமதிக்கும்? இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது திமுக, சொல்லுது. காங்கிரசினுடைய உட்கட்சி பிரச்சனை இது தலையெடுது. 27 இடமா இந்த தொகுதின்னு கொடுத்துட்டா போதும், அவன் வாங்கிட்டு போறான். அதை விட்டுட்டு யார் எங்க போட்டியிடணும் முதற்கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷனை திமுக கொடுக்குதுன்னா அதுக்கு எதுக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சி? சொல்லுங்க அப்பா, எதுக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சி? அப்ப இவர்கள் தான் ஒத்த சிந்தனையுடையவர்கள், ஒத்த கொள்கையுடையவர்கள், ஒத்த கருத்துடையவர்களா? ஆக இந்த திமுக கூட்டணிக்குள்ள அவ்வளவு பெரிய புகைச்சல்கள் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை அப்படின்னு பூசி மொழிகிட்டு வந்திருக்காங்க இவ்வளவு நாள். அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி உடையவே உடையாது அப்படின்னு சொன்னவங்க மூஞ்செல்லாம் கரிய பூசி விட்டார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். உடச்சு காட்டிட்டு வெளில வந்துட்டாரு.
இன்னைக்கு தனி அரசு ஒரு பக்கம் குமுறுறாரு, என் கட்சி அடையாளமே போயிடும் போல தனி அரசு ஒரு பக்கம் அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காரு. கேட்கிற இடங்கள் கிடைக்கவில்லை, எங்களுக்கு சொந்த சின்னத்தில் நிற்க விடமாட்டாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் குமுறி கொண்டிருக்கிறார். இப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவருமே இன்றைக்கு குமுறல்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம் தேமுதிக என்ற கட்சி ஒரு கட்சி உள்ள வந்தது. எனக்கு என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்காவா பிளான் போட்டு கட்சி போட்டு தான் தேமுதிகவோ அவங்க பக்கம் தள்ளி விட்டாரோ என்னவோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்லா இருந்த கூட்டணிக்குள்ள உள்ள புகுந்து அவனுக்கு இத்தனை இடங்கள் கொடுக்குறியே, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற. இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன தெரியுமா? சுதீஷும் சண்முகம், கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் இருக்காருல்ல, இவங்க 2 பேரும் அறிவாலயத்துக்கு போறாங்க. அப்ப நேருக்கு நேர் சந்திக்கும் போது சுதீஷ் நேரடியாகவே கேட்கிறார் சண்முகத்துக்கிட்ட, உங்க கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு இடம் தாங்க நீங்க கேளுங்க, எதுக்குங்க எங்களை காட்டி அவங்களுக்கு தந்தீங்களே அதே மாதிரி எங்களுக்கு தாங்கன்னு எதுக்கு எங்களை காட்டி கேட்கறீங்க அப்படின்னு அவர் நேரடியாக கேட்க, கம்யூனிஸ்ட் சண்முகத்துக்கு என்ன சொல்றதே தெரியல. தம்பி வரேன் தம்பின்னு சொல்லிட்டு அவர் மாட்டும் அப்படியே மழுப்பிட்டு சமாளிச்சுட்டு அவர் மாட்டும் போயிட்டார். இப்படியாக ஒவ்வொருவரும் கொல வெறியில இருக்கிறானுங்க திமுக கூட்டணியில் கூட ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும். அப்போ ஸ்டாலினை ஏளனமாக எதிர்கட்சி தலைவர்களாக ஏளனப்படுத்துவது ஒரு பக்கம், சொந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம், கூட்டணி கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில மனக்கசப்புல இருக்கிறாங்க இது ஒரு பக்கம். கூட்டணி கட்சிகளுக்கு வேறு போக்கிடம் கிடையாது, போவதற்கு இடமும் கிடையாது. அதனால இவ்வளவு ஒரு முரண்பாடுகளினுடைய மூட்டையாகத்தான் இன்றைக்கு திமுக கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேமுதிகவால் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இன்றைக்கு வெடித்து கொண்டிருக்கிறது. ஏவா வேலுவை கூப்பிட்டு டோஸ் விட்டத்தான் மிச்சம். அந்த தேமுதிகவை கூட்டு அந்த சனியனை கொண்டு உள்ள விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஏவா வேலுக்கு டோஸ் விட்டத்தான் மிச்சம். ஏவா வேலு எதுக்குடா நாம இதுல போய் தலையை விட்டோன்னு இன்னைக்கு தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிக்கிறார். கம்முன்னு வாயம் புத்திக்கிட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தலையை சொரிந்து கொண்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதி காத்து நிற்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவர்களும் எப்படி தொகுதி பகுதியில் எப்படி ஆனாலும் பேசி முடிச்சிருவாங்க. பேசி முடிச்சாலும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தேர்தல் களத்துல எதிரொலிக்கும். எங்கிட்ட இருந்து இடத்த பிடிங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியாரன் தேமுதிகவுக்கு வேலை செய்ய மாட்டான். புரியுதுங்களா? அவனுக்கு எக்ஸ்ட்ரா 2 சீட்டு கொடுத்தீங்க, எங்களுக்கு தரமாட்டேன்ட்டீங்க, எங்க சீட்டை பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துட்டே சொல்லிட்டு தேமுதிக நிற்கிற இடத்துல விசிகா கம்யூனிஸ்ட் வேலை செய்ய மாட்டான். எங்களுக்கு இடத்தையே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. எங்க சமூகத்தினுடைய பிரதிநிதியை வெளியே அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சமூகம் திமுக எதிராக வேலை செய்யும். அப்போ ஒரு கூட்டணியில நாம வாக்குகள் கூடுதலாக சேர்ப்பதை விட இருக்கிற வாக்குகளை சிதையாம பார்த்துக்கணும். அது மிக முக்கியம் ஒரு கூட்டணிக்கு. ஒரு கூட்டணிக்கு அங்க அவங்கள சேர்த்தா இத்தனை ஓட்டு வரும், இவங்களை சேர்த்தா இத்தனை ஓட்டு வரும், அவங்கள சேர்த்தா இத்தனை ஓட்டு வரும்னு சொல்லிட்டு ஓட்டு சேர்ப்பதை விட இருக்கிற ஓட்டை சிதற விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இவங்கள சேர்த்தா இவங்களால அவங்க மனக்கசப்பு வரும். அப்போ ஏகப்பட்ட பேர் வரும்போது ஏகப்பட்ட கருத்து மோதல்கள் வரும், ஏகப்பட்ட கருத்து குழப்பங்கள் வரும், இதனால வாக்குகள் சிதறும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்மார்ட்டா காய் நகர்த்தி நறுக்குன்னு 4 கட்சி போதும், 4 கட்சியும் ஒரே நாள்ல கூப்பிட்டாரு, ஒரே நாள்ல சீட் ஷேரிங்க முடிச்சாரு. இந்தா இது ஒண்ணுக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த 167 இடங்கள்ல அதிமுக போட்டியிட போகிறது, 127 இடங்களுக்கு வேட்பாளரை அறிவிச்சுட்டாரு. எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. ஏதாவது ஒரு பிக்கல் புடுங்கல் இருக்குதா அதிமுக கூட்டணியில? இப்ப தெரியுதுங்களா? எந்த கூட்டணி வெற்றி கூட்டணின்னு இப்ப புரியுதுங்களா? அப்போ ஒரு கூட்டணியே குழப்பத்துல இருக்குதுனாக்க இன்றைக்கு திமுக கூட்டணி தான் குழப்பத்துல இருக்கிறது. இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப இந்த குழப்பவாதிகளினுடைய கூடாரம் தான் வெற்றி பெற கூடாரமா? இந்த ஊடகங்கள் வச்சு இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது நிலை பெறாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இந்த குழப்பமான திமுக கூட்டணியை இந்த மக்கள் ஆதரிக்க போகிறார்களா, அல்லது தெளிவான கொள்கையோடு தெளிவான ஒரு செயல் திட்டத்தோடு இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை ஆதரிக்க போகிறார்களா? இதுதான் நம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஒரு சவால்கள் சொல்லலாம். அப்போ இதை எப்போ நம்ம தீர்மானிக்க போறோம்னாக்க வர தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் தீர்மானிப்பாங்க எந்த கூட்டணிக்கு எதற்காக நாம வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.